அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 63 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன் வணக்கம். தற்போது 63 காவல் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய தகவல்? தமிழக காவல்துறையில ஒரு மிகப்பெரிய பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக 63 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைத்துள்ளது. இதுல ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய நபர்கள் டிஜிபிக்காக பதவி உயர்வு கிடைத்துள்ளது. துணை ஆணையர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஐஜிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக 3 ஏடிஜிபிக்களுக்கு டிஜிபியாக பதவி உயர்வானது கிடைத்துள்ளது. அதாவது ஆயுதப்படை ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தற்போது டிஜிபியாக பதவி உயர்வு கிடைக்கப்பட்டு அவர் அதே பொறுப்புல அவரு பதவி வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக பிரிவு ஏடிஜிபி வெங்கட்ராமன் டிஜிபியாக பதவி உயர்வு கிடைத்துள்ளனர். அது மட்டுமின்றி தலைமையிட ஏடிஜிபி வினீத் தேவ் வாங்கடே டிஜிபியாக தற்போது பதவி உயர்வு கிடைத்துள்ளார். அது மட்டுமின்றி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஏடிஜிபி கல்பனா நாயக் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக பணியிட மாற்றமானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல டிசிக்களுக்கும் இவர்கள் பணியிட மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. சிசிபி அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவு எஸ்பியாக இருந்த ஜெயச்சந்திரன் தற்போது டிசி திருவல்லிக்கேணி துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல ஆவடி கமிஷனரேட் சேர்ந்த டிராபிக்கை சேர்ந்த டிசி கமிஷனர் அன்பு தற்போது டாஸ்க் போர்ஸ் எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட எஸ்பியாக இருந்த தீபக் சிவாஜ் தற்போது அரியலூர் மாவட்ட எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதே போல மொத்தம் 63 அதிகாரிகளுக்கு தற்போது பணியிட மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி வருண்குமார் ஐபிஎஸும் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 வருடங்களுக்கு ஒரு முறை பணியில் நீடித்திருந்தால் இவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். தற்போது ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.